தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசையையொட்டி ஆற்றங்கரையோரங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி வழிபாடு நடத்தினர். ஆடிப்பெருக்கையொட்டி காவிரி, தாமிரபரணி ஆற்றங்கரைகள் இன்று அதிகாலை முதலே புதுமண தம்பதியரால் நிரம்பியிருந்தன. புதுதாலி மாற்றி பழங்கள், மஞ்சள், வளையல், மாலை ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து சூரியனை வழிபட்டனர் ஆயிரக்கணக்கான பெண்கள். இதற்காக ஈரோடு கொடிவேரி அருவி, வேதாரண்யம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி கடற்கரைகளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆடிப்பெருக்கு மற்றபடி குருப்பெயர்ச்சி எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. காலையிலே கோயிலுக்கு போறவங்களாம் கோயிலில் போயிட்டு சாமி குருப்பெயர்ச்சிக்கு அபிஷேகம் பார்த்துட்டு நல்லா இருக்கு வந்திருக்காங்க. ஆடி அமாவாசையும் இன்று என்பதால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. அதற்காக வரும் மக்களிடம் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்த வேண்டாம் என மாவட்ட நிர்வாகங்கள் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் ராமேஸ்வரம் கடலில் நீராட வந்திருந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடல் பகுதியில் குவிந்த மக்களை ஒழுங்குபடுத்த காவலர்கள் இல்லாததால் பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் நெரிசலில் சிக்கி தவித்தன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.